அத்தை எங்க கிளம்பிட்டீங்க? ஏய் தேனு, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? அம்மா இனிமே இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம வீட்டை விட்டு போறாங்க. டேய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்களே உடம்பு முடியாதவங்க இப்ப எங்க போய் தங்குவாங்க? இல்ல மாமா, அதுக்கெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். மா, இப்ப எதுக்குமா திடீர்னு எதுக்கு கிளம்பணும்? அது ஒண்ணு இல்ல சகோ, இந்த பாண்டி இல்ல, அவன் பஞ்சாயத்து கூட்டாயா. அத்தை, உங்க உடம்பு வேற இன்னும் சரியாகல. நீங்க எங்கேயும் போகாதீங்க அத்தை, இங்கே இருங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. மாப்ள, நான் தனியா இருந்து பழக்கம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். மனோ விடு, அத்தை போட்டோம். டேய், என்னடா நீயும் அவங்க கூட? யோசிச்சு பார்த்தா அதான் சரியா இருக்குன்னு தோணுது. இங்க இருந்தா அவங்களுக்கு மரியாதையும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. அவங்கள வேற இடத்துல தங்க வைக்கலாம், நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம். டேய் ஜீவா, என்னடா சொல்ற? அவங்க ஒத்த ஆளா இருந்து 2 பொண்ணையும் வளர்த்து கரையேத்திருக்காங்க. இப்ப எடுத்த முடிவு சரிதான். இந்த வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்மள மாதிரி அவங்களும் வாயில்லாத பூச்சி மாதிரி எதுக்கு இருக்கணும்? சரி விடுங்க. தங்கச்சி என்ன வெளிநாட்டுக்கா போகுது? இங்க நம்ம ஊர்ல தானே இருக்க போகுது. தோணும் போது போய் பார்க்க போறோம். சரிப்பா, இப்ப திடீர்னு எங்கப்பா போவாங்க அவங்க? இங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் மாமா. இங்க இருந்து பக்கம் தான். அம்மாவுக்கு அது ஓகே தான். இதுகள நீங்க யாருமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மனோ, நீ போய் வண்டியில விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. போறதுனே முடிவு பண்ணிட்டியா? இந்த தேவி பாண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுகளை அப்புறம் பேசிக்கிறேன். சரி, நீ போகணும்னு நினைச்சிட்ட. உன்னை ஏன் நான் தடுக்கணும்? கண்டிப்பா அதுக்கு மாஸ்டர் பிளான் அப்பத்தாவ தான் இருக்கும். துபாய்க்காரரா? இல்ல, கிழவிதான். என்னங்க அவர்கிட்ட பேசுங்க. ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? ரொம்ப நல்ல செய்தியை தான் சொல்ல போறேன். படாத பாடுபட்டு போராடி அந்த சுமதிய வீட்டை விட்டு துரத்திட்டோம். ஓ ரியலி? கிரேட் ஜாப். சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லுவேன். சொல்லிட்டேன்னா என்ன செஞ்சாவது அதை சாதிச்சிருவேன். இப்ப மீனாட்சியோட அம்மா எங்க தங்கியிருக்காங்க? அதை பத்தி கேட்டிருந்தேனே. மச்சி மச்சி மச்சி, மோதிரம் மோதிரம் மோதிரம். ஏய் இரு, மோதிரம் கேளுங்க. இரு இரு. என் பேத்தி அந்த மோதிரம் கேட்டிருந்தால, நீங்களும் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அதெல்லாம் ஒரு விஷயமாமா. ஆ, ஆ. நாளைக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புறேன். மீனாட்சி அம்மாவோட வீட்டு அட்ரஸ்? இப்பதான் அவளை எங்கேயோ கொண்டு போய் விட போயிருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடறேன். மச்சி மச்சி, மோதிரம் 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 கொடுத்து விடுதேன்னு சொல்லியிருக்காருல்ல. நிஜமாவா? ஐயோ, எனக்கு மோதிரம் கிடைக்க போகுதே. சுமதியை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த வைர மோதிரத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, கொடுத்துட வேண்டியதானப்பா? அந்த கிழவிக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே அந்த பொண்ணு தேவி தான். இப்பவே கொடுத்துட்டா நம்ம காரியத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடும். தரேன்னு சொல்லி சொல்லியே எனக்கு தேவையானதை செய்ய வச்சிருவேன். கில்லாடிதான்ப்பா நீ. சுமதி அந்த வீட்டுல இருந்து வெளியே இறக்கியாச்சு. இனிமே அவளுக்குன்னு கூட யாரும் இருக்க போறதில்ல. அப்ப தனியா தான் இருப்பாங்கன்ற? இதை நாம யூஸ் பண்ணிக்கணும். என்ன பத்தின உண்மைய அவ வெளியே சொல்றதுக்கு முன்னாடி அவ மூச்சு நிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தையை எங்க வீட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை. யோசிச்சுட்டே இருந்தேன். பாண்டி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. அவனுக்கு அம்புட்லாம் ரோஷம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். என்னடா இவ்வளவு வீரவசனம் பேசுறானேன்னு எனக்கு டவுட் அடிச்சுட்டே இருந்துச்சு மீனாட்சி. அதான்
வந்து பேக்கை செக் பண்ண, இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன உனக்கு புரிஞ்சுச்சு? ஏய், பாண்டியும் தேவி மதினியும் பிளான் போட்டு தான் அத்தை இங்க இருந்து போக வச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்காது. அம்மா இங்க இருந்து போய் வேற எங்கேயாச்சும் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். தாலி பிரிச்சு போடுறதுக்காக தான் இங்க இருந்தாங்க. மீனாட்சி, இருக்கலாம், அது அவங்க பெருந்தன்மை. ஆனா இப்ப போக வச்சது பாண்டியும் மதினியும் தான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அத்தை வீட்டை விட்டு போகணும் தான் அப்படி ஒரு டிராமா பண்ணிருக்காங்க. பாண்டி சொன்ன மாதிரி அத்தை கண்டிப்பா அவனை தண்ட சோறுலாம் திட்டிருக்க போறதில்ல. அப்படி சொல்லாத உன்னை சொன்னதா ஒரு கதை எழுதி அதுல நடிச்சு பக்காவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாவம், அத்தைக்கு இவங்களோட கொடூரமான புத்தி தெரியல. மீனாட்சி, எனக்கு என்னமோ இது அப்பத்தாவும் சேர்ந்து போட்ட பிளானா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம். இதை யார்கிட்டயும் நீ கேட்டுக்க வேணாம். விட்டுரு ஜீவா, இதை பெருசு பண்ணாத. மீனாட்சி, ஏய், இது எப்படி கேட்காம விடுறது? நீ கேட்டா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்தா என்னையும் எங்க அம்மாவையும் தான் இவங்க பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ போ ஜீவா, ஏய், போ.